இந்தியாவின் முன்னணி தொழிலதிபரான அனில் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம் திவாலாகிவிட்டதாக வெளியாகியுள்ள தகவல் இந்திய வர்த்தக சந்தையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடன் மோசடி நடவடிக்கையிலிருந்து தப்பிக்கவே திவால் நோட்டீஸ் கொடுக்க முடிவு செய்யப்பட்டதா என்கிற சந்தேகமும் எழுந்துள்ளது. ரிலையன்ஸ் குழுமத்தின் நிறுவன திருபாய் அம்பானியின் மறைவுக்கு பின் அவர்களுடைய மகன்கள் முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி இடையே சொத்து சண்டை ஏற்பட்டது. தாயார் கோகிலாபென் அம்பானியின் ஆலோசனையின் பேரிலும் சக்தி வாய்ந்த அரசியல் தலைவர்களின் பின்புலத்துடனும் இருவரும் சொத்துக்களை பெரிய அளவில் பிரச்சனை இல்லாமல் பிரித்துக் கொண்டனர். அப்போது தம்பி அனில் அம்பானிக்கு குறைவான சொத்துக்களை வழங்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. தொலைத்தொடர்பு சேவைத் துறையில் கடும் போட்டி ஏற்பட்டதால் அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் தொலைத்தொடர்பு நிறுவனம் பெரும் நஷ்டத்தை சந்தித்தது. அதற்கு சகோதரர் முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான ஜியோவின் வருகையும் முக்கிய காரணமாக தெரிகிறது. சுமார் 42,000 கோடி ரூபாய் கடனை கட்ட முடியாமல் அனில் அம்பானி கடனில் தத்தளித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் கடன்களை திருப்பி செலுத்துவதற்காக இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான சொத்துக்களை விற்க கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி முடிவு செய்யப்பட்டது. ஆனால் 18 மாதங்கள் கடந்த பிறகும் சொத்துக்களை விற்க முடியவில்லை. இந்த கடனை அடுத்த 270 நாட்களில் கட்ட வேண்டிய நெருக்கடியான சூழலில் உள்ளார் அனில் அம்பானி. சுமார் 18,000 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை விற்று கடனை அடைக்க அனில் அம்பானி எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தன. சில சட்ட சிக்கல்கள் காரணமாக இந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. அனில் அம்பானி ஏலத்தில் எடுத்த அலைக்கற்றையை கூட ஜியோ நிறுவனத்திற்கு விற்பதற்கு ஒப்புதல் வழங்க மறுத்தது மத்திய அரசு. இந்நிலையில் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த எரிக்சன் நிறுவனம் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் மீது தேசிய சட்ட தீர்ப்பாயத்தில் புகார் அளித்தது. மேலும் 550 கோடி ரூபாயை தங்களுக்கு திருப்பிக் கொடுக்க அனில் அம்பானிக்கு உத்தரவிடுமாறு உச்சநீதிமன்றத்தில் எரிக்சன் நிறுவனம் வழக்கும் தொடர்ந்தது. இத்தகைய இக்கட்டான சூழலில் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் திவால் ஆனதாக அறிவிக்க அனில் அம்பானி முடிவு செய்திருக்கிறார். இதுகுறித்து ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் நிர்வாக குழுவில் ஆலோசனை நடத்தப்பட்டது. இதில் நிறுவனத்தை திவாலானதாக அறிவிக்க மும்பையில் உள்ள தேசிய கம்பெனி சட்ட தீர்ப்பாயத்திற்கு அணுகுவது என முடிவு செய்யப்பட்டது. நாடு முழுவதும் பிரபலமான அனில் அம்பானி நிறுவனம் இவ்வாறு திவால் முடிவுக்கு வந்திருப்பது பங்கு முதலீட்டாளர்கள் மட்டுமின்றி பொதுமக்களிடையே விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. வங்கி கடன் மோசடி நடவடிக்கையிலிருந்து தப்பிக்கும் முயற்சியே இது என்றும் சர்ச்சை எழுந்துள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.